இந்த தேர்தல் நெருங்கி வர்ற காரணத்தினால தேர்தல் நிலைப்பாடு என்ன என்ன என்று நிறைய கேள்விகள்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தல் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறணும். என்ன அடிப்படையான விஷயம் என்றால், நம்ம இந்த தேர்தலை பற்றி நம்முடைய கருத்து என்னவாக இருக்கிறது, அதில் நமக்கு தெளிவு இருக்கணும். என்னுடைய கருத்தை நான் சொல்வதாக இருந்தால், இவர்கள் நடத்துகிற தேர்தல் நேர்மையான தேர்தல் கிடையாது. நீங்கள் என்னதான் கியூவில் நின்று ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டுகள் எல்லாம் வேற ஒரு ஆளுக்கு போகிற மாதிரி அவங்க மிஷினில் செட்டிங் பண்ணி தான் ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஓட்டுகளை கொண்டு வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படுவது இல்லை. இந்த மோடி வந்ததில் இருந்து, தேர்தல் கமிஷன் வந்து மோடிக்கு அடிமையாகி போனதில் இருந்து நேர்மையான முறையில் நம்ம நாட்டில் தேர்தல் நடக்கவே இல்லை. அப்படிங்கும் பொழுது இன்னமும் அந்த பொய்ன்னு தெரிஞ்சு கொண்டு அதை நம்புறது ஒரு மடமை தானே. இது தேர்தலே கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிடுறீங்க. முடிவு பண்ணிவிட்டு மிஷினில் கொண்டு நீங்கள் உங்கள் கணக்குப்படி அதை என்ன செஞ்சிடறேன், அது நான் குத்துற ஓட்டு வந்து சூரியனுக்கு குத்துனேன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட்டுக்கு போகும், கம்யூனிஸ்ட்டுக்கு குத்துனா தாமரைக்கு போகும். இப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிருப்பீர்களே. ஆனால் அப்படி தான் நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால் அதில் உறுதியாக நம்ம இருக்கணும். இந்த தேர்தலில் நீங்கள் அதை மாற்றாமல், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் போய் நின்று கியூவில் நின்று ஓட்டு போட்டாலும் அதிகமான மக்களுடைய கருத்தை அது பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்காது. அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ரஜினியை கூட அதுதான் கொண்டு வர பார்த்தாங்க. ஏன்னா பிஜேபி ஜெயிச்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த பேசும் இல்லை. ரஜினி இறக்கி விட்டு அவருக்கு ஓட்டிங் மிஷின் மூலமாக அவரை ஜெயிக்க வச்சு, அவர் வந்து பிஜேபி பி டீம் தானே, அதை வச்சு பிஜேபியுடைய ஆளை அவருக்கு தானமாக கொடுத்து பிஜேபியை சேர்ந்த பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்திங்கிற பிஜேபி நிர்வாகி அவருக்கு எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் என்று சொல்ல வச்சு தமிழர் மணிவனும் பிஜேபி ஆளாக ஏற்கனவே மாறிட்டார். அவரையும் இணைத்து விட்டு இவர் வந்து ஜெயிக்கிறது ஓட்டை வச்சு ஜெயிக்க மாட்டார், ஓட்டிங் மிஷினில் ஜெயிச்சிருவார். அந்த மாதிரி செஞ்சால் மக்கள் நம்புவாங்க. ஓ, ரஜினியுடைய அலையில் வந்து விட்டது என்று நம்புவார்கள். பிஜேபிக்கு அந்த ஓட்டிங் செட்டிங் பண்ணால் நம்ப மாட்டார்கள். அழகாக பிளான் பண்ணி தான் ரஜினியை கொண்டாந்து இறக்கி விட்டார்கள். ரஜினி இறக்கி விட்டு எதுக்கு என்று கேட்டால், அவர் சுமார் 200 இடங்களில் ஜெயிக்கிறதுக்குள்ள வேலைகளை எல்லாம் அழகாக பக்காவாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் ஜெயிச்ச பிறகு பிஜேபி தானே, அவர் கன்ஃபார்ம் பிஜேபி தான் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவர்கள் திட்டம் போட்டார்கள் நமக்கு நல்லா விளங்குது. அதனால தான் முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற நாங்கள் அறிவிப்போம். அந்த பஞ்சாயத்துலாம் ஓடுறதுனால தான். ஆனால் ரஜினி வந்து இயற்கையாகவே ரொம்ப வந்து உயிருக்கு பயந்த ஆள், ஒரு வீரமான ஆள். சினிமாவில் தான் வீரம்லாம், வெளியில் வந்து ரொம்ப பயப்படுவார். தூசி திரும்ப பட்டால் கூட நோய் வந்துடும், இப்படி பயப்படுற ஆள். இவரை கொண்டே கூட்டத்தில் விட்டு 50 பேருடைய கொரோனா எனக்கு வந்துட்டா என்ன செய்யறது ஒரு பயத்தை எல்லாம் போட்டு விட்டு, அது அவர் ஷூட்டிங் நடத்தின இடத்துலையே 4 பேருக்கு கொரோனா வந்து இவ்வளோ 100 பேருக்குள்ளேயே எனக்கு கொரோனா இந்த நோய் வந்து விட்டது என்று சொன்னால், நான் லட்சக்கணக்கான மக்களை போய் சந்திக்கும் பொழுது எனக்கு என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஆளை ஒரு பயத்தை உண்டாக்கி இது வேணாம்டான்னு போயிட்டார். போன உடனே இந்த பிஜேபிக்காரெல்லாம் எல்லாம் திட்டுறாங்க. இது வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு ஆடின ஆட்கள்லாம் என்ன செய்கிறான், அப்போ தான் விளங்குது இது பிஜேபிக்கு வந்து பயங்கரமான அடி. ரஜினி கட்சி ஆரம்பிக்காவிட்டால் பிஜேபிக்கு மட்டும் ஏன் அதிக கோபம் வருது? எல்லா கட்சிக்காரனுக்கும் வர வேண்டியது, பிஜேபி மட்டும்தான் துடிக்குது இப்போ. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவர்கள் பிளானை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ஓட்டிங் மிஷினில் ஜெயிக்கிறது பிஜேபின்னு சொல்லி ஜெயிக்க இயலாது. அது எல்லாருமே கள்ள தேர்தல்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த பேசம் இல்லைன்னு தெரியும். ஏதோ 2 தொகுதி 3 தொகுதியில் அப்படி மிஷினில் ஏற்பாடு செய்யலாமே தவிர அனைத்துலையும் செய்ய முடியாது. அப்போ செய்கிறதா என்ன செய்யணும், ரஜினியை ஜெயிக்க வச்சு அப்புறமேல ரஜினி தான் பிஜேபி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படி ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு தோற்று விட்டது. இப்போ என்ன செய்வாங்க, இப்போ அதிமுக மரம் நெருங்கி வந்து கூட்டணி வைத்து கொண்டு அது ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அதிமுக வந்து கொஞ்சம் இடத்துல ஜெயிச்சு இவங்க ஆதரவில் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை மிஷின் மூலமாக செய்வார்கள்ங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இந்த வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு எத்தனை சீட்டு, உனக்கு எத்தனை சீட்டு, நான் யாரை ஆதரிக்கிறேன், நீ யாரை ஆதரிக்கிறேன்னு அவ்வளோ பேர் ஏமாறோட செய்கிறோம். இந்த தேர்தலில் போய் வாக்கு அளிக்கிறதே பைத்தியக்காரத்தனம். இவிஎம் மாறாமல், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மாறாமல் நம்ம போய் ஓட்டில் நிற்கிறோம்னு சொன்னால் நான் இன்னும் ஏமாற தயாராக இருக்கிறேன். நம்ம எதை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும்ல. நம்ம ஃப்ராடு செய்கிறோம், நம்ம நம்புகிறோம், அதை ஒரு பக்கம் பேசிக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாக்களிங்கள், அந்த கட்சிக்கு அழியுங்கள், இந்த கட்சிக்கு அழியுங்கள். அழிச்சு என்ன போகுது? நீங்கள் எனக்கு அழிச்சா வேற ஆட்கள் அது போக போகுது. நீங்கள் யாருக்கும் அளிக்கிற வாக்கு வேற யாருக்கும் கூட போக போகுது. அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் சொங்கிகளாக எதிர்கட்சிகள்லாம் இருக்கிறாங்க.
எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசிக்காக இது என்ன செய்யணும், இதை ஒழிச்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த கனவு காண முடியும். அதனால எலக்ட்ரானிக் மிஷின் மூலமாக அவர்கள் வந்து அழகாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய கருத்து, இது நீங்கள் ஏற்றுக்கிறவங்களோ ஏற்றுக்கிற மாட்டீங்களோ, என்னுடைய கருத்து பிரகாரம் நீங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போடுவது ஏமாற்றுதல் தான், ஏமாந்து போகிறது தான். அது நம்ம தலையில் நம்மளே கொல்லியை வச்சு சொரிஞ்சிக்கிற மாதிரின்னு தான் நான் கருதுகிறேன். அதனால நிலைப்பாடை பற்றிலாம் அறிவிச்சோம்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனமாக எனக்கு தோன்றுகிறது. இது என்னுடைய கருத்து தான். நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டான்னு நம்பிக்கை இருக்கிறவர்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு ஓட்டை போட்டுக் கொடுங்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் இதுதான் பீகாரில் தான் நடந்தது. சென்ற பாராளுமன்ற தேர்தல் இதான் நடந்தது. அவ்வளோ ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மிஷினில் என்ன வேண்டாலும் செய்யலாம். சும்மா ஒரு கமாண்டை மாற்றி எழுதிட்டாலும் என்னமோ மாறிக்கணும். அந்த மாதிரி ஒரு நவீன யுகத்தில் வந்துக்கிட்டு இந்த மிஷினை நம்பிக்கிட்டு நம்ம வாக்களித்தல் என்பது வந்து அது ஒழிக்கப்படாத வரைக்கும் தேர்தலில் நீங்கள் பங்கு எடுத்தாலும் பங்கு எடுக்காட்டாலும் அந்த மிஷின் தான் தீர்மானிக்க போகுது. உங்களுடைய பங்களிப்புனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதே இல்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்பதுதான் தேர்தல் குறித்த நம்முடைய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். என்னை பொறுத்து இது மாறாத வரைக்கும் நான் ஓட்டு போடவே மாட்டேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அடுத்ததாக